வணக்கம் சார். முதலில் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். 100 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்து எங்களையும் நீங்கள் உங்கள் வழிகாட்டில் எங்களை உங்கள் கவனத்திற்குள் நாங்கள் இருக்க வேண்டும். வாழ்த்துக்கள் சார். நான் சேலம் மாவட்டம் மகுடஞ்சாவடியிலிருந்து சரவணன் சார். உங்கள் சிறுவயதில் முதலிலிருந்து நான் தீவிர கமலஹாசன் ரசிகர் சார். ரசிகர் மன்றத்தை கலைத்து நற்பணி இயக்கத்திற்கு வந்த பிறகும் நான் நற்பணி இயக்கம் உங்கள் பின்னால் நான் சென்று கொண்டிருக்கிறேன் சார். எங்களுக்கு என்னுடைய ஆசை என்னவென்றால், நீங்கள் பல ஊர்கள் பல நாடுகள் சென்று விட்டீர்கள். பல இடத்தில் நீங்கள் உங்களது புகழ் எல்லா இடத்திலும் இருக்கிறது. ஆனால் எனக்கு ஒரு ஆசை சார், சேலம் மாவட்டத்திற்கு நீங்கள் எப்போ சார் வருவீங்க? எங்களுடைய கனவு, நாங்கள் மகுடஞ்சாவடியில் இருந்தாலும் எங்களுக்கு கமல் ஃபேமிலி என்று தான் பெயர். என்னுடைய விலாசம் என்னென்றால் சரவணன் தெரியாது. கமல் ஃபேமிலி வீடு எந்த பக்கம் இருக்குன்னா சாதாரண ஒரு குழந்தை கூட சொல்லும். அந்த அளவுக்கு உங்கள் மீது நாங்கள் பாசமும் பற்றும் எங்களுக்கு இருக்கிறது. எல்லாம் இயற்கை எண்ணெயை வணங்கி நீங்கள் பல்லாண்டு கால ஆண்டு வாழ வேண்டும் என்கிறது எங்களுடைய விருப்பம். நல்ல திரைப்படங்களை எடுத்து மக்களுக்கு நல்ல செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த செய்தியில் நானும் உங்கள் ரசிகர் என்ற ஆசை எனக்கு இருக்கிறது. தசாவதாரத்தில் 6 கோடி ஆண்டவர்கள் வாழும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அந்த இடத்துல நாங்களும் கடவுள் என்று சொல்லியிருக்கிறீங்களா? அதை நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்பவும் மிகவும் பெருமையாக இருக்கிறது. எனக்கு ஆசை, நீங்கள் எப்போ சேலம் மாவட்டத்துக்கு வருவீர்கள் என்று தான் எங்களுக்கு ஆசை. நீங்கள் தயவு செய்து எங்களுக்கென்று ஒரு நாள் உங்களுக்கு நீங்கள் ஒதுக்க வேண்டும். உங்கள் தூய்மை இந்தியா பின்னாடி பிரதமர் அவர்கள் பாராட்டி உங்களை நியமித்திருக்கிறார்கள். அந்த வழியில் கோடான கோடி ரசிகர்கள் நானும் ஒருவர். நீங்கள் என்ன சொல்லுகிறீர்களோ அதை நாங்கள் செய்கிறோம், எங்கள் கவனத்துக்குள் செய்கிறோம். அதுதான் சார் எங்களுடைய நன்றி. இதில் எனக்கு என்ன சந்தோஷம்னா, கேள்வி கேட்காம பணிகளை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு என்ன இருக்குங்கிறது உண்மையாக பிரதமர் பார்வையில் நான் படுவதற்கு காரணம், அதாவது நான்கிறத விட நாம் படுவதற்கு காரணம் உங்கள் பணிதான். அதற்கு நாம் அவர்கள் பார்வையிலும் அவர் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டதற்கும் காரணம் வேற ஒன்றும் நம்ம பரிந்துரை கூட யாரும் நமக்கு செய்யலை. நம்முடைய பணிகளே நமக்கு பரிந்துரையாக இருந்திருக்கின்றன. அதற்கு முதல் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இன்னொன்று, சேலத்துக்கு எப்போ வரீங்கன்னு கேட்டிருக்கீங்க. அந்த கேள்விக்கான பதில் உங்கள் செயல்களில் இருக்கிறது. உங்களுடைய இந்த தூய்மை இந்தியா திட்டத்தில் சிறப்பாக செய்வதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்யுங்கள். அது சிறப்பாக செய்து எல்லாரையும் விட சிறப்பாக செய்தால் நான் வருவேன் என்ற ஒரு ஒப்பந்தம் அல்ல இது. நீங்கள் செய்ய துவங்கி விட்டீர்கள் என்பதற்கு சான்று கிடைத்தாலே நான் வந்து விடுவேன். அது இல்லைனாலும் வர வேண்டிய கடமை இருக்கிறது. இதற்கு முன்னால் செய்த நற்பணிகளுக்கெல்லாம் நான் வர கடமைப்பட்டிருக்கிறேன். இது இன்னொரு ஊக்கமாக உங்களுக்கு தர கடமைப்பட்டிருக்கிறேன். கூடிய விரைவில். வணக்கம். இதன் மூலம் தெரிஞ்சிருச்சு சேலம் ரசிகர்கள் விரைவில் உத்தம வில்லன் சேலம் விஜயம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ல இந்நேரம் எல்லாரும் சந்தோஷமா கொண்டாட எல்லாரும் உத்தம வில்லன்கிறாங்க. இப்போ அந்த வில்லன்கிறது வந்து இங்கிலீஷ் வில்லன் இல்லைங்க, தமிழ் வில்லன். மல்யுத்தம் செய்பவன் மல்லன், வில்யுத்தம் செய்பவன் வில்லன்.